இப்போ பாருங்க, மிடில் கிளாஸில் சம்பாதிக்கிறவனுடைய பேர்பாதி வருமானம். மதேஷ், உங்களுக்கும் நான் சொல்கிறது புரியும். உங்களுடைய மாத சம்பளம் என்னன்னு கணக்கு பண்ணுங்க. நான் எதுவும் சொல்ல விரும்பலை. மாத சம்பளம் என்னன்னு கணக்கு பண்ணுங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்புக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோன்றதை பாருங்கள். நம்முடைய வருமானத்தில் 40% மேலாக மிடில் கிளாஸ் பீப்புள் நம்மளுடைய குழந்தைகளுடைய படிப்புக்கு செலவாகுது. சரி, அந்த படிப்புக்கு செலவாகிற பணத்தை அரசு ஏற்றுக்கொண்டது. அதாவது நம்ம பிரைவேட் ஸ்கூலுக்கு போய் கொடுக்குறோம்ல, அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் படிப்பை அரசே கொடுத்ததுன்னு சொன்னால், நம்ம 10 வருஷத்தில் வீடு கட்டுறவன் 2 வருஷத்தில் வீடு கட்டுவான், 30 வருஷத்தில் வீடு கட்டுறவன் 5 வருஷத்தில் வீடு கட்டுவான். சரி, நம்முடைய வாழ்க்கை தரமே உயர்ந்துடும். நம்ம குழந்தைகளுக்கு செலவு பண்ற அந்த பெரும்பகுதி பணம் நமக்கு மிச்சமாச்சுன்னா. ஆனா இன்றைக்கு பிஎம்ஸ்ரீ பள்ளிகள்ல தமிழ்நாட்டில் 338 பிளாக் டெவலப்மெண்ட் பிளாக் பிடிஓ வந்து இதெல்லாம் சொல்றாங்கல்ல, ஒரு பிளாக்குக்கு 2 ஸ்கூல் தராரு நரேந்திர மோடி. பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் 780 கிட்ட வந்துடும் பள்ளிகள். 780 பள்ளிகள் முதற்கட்டமாக தமிழகத்தில். நீங்க சொல்றீங்களே இந்த பிஎஸ்பிபி, இந்த ஸ்கூல் அந்த ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூலு, பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, டிஏவி, இந்த மாதிரி சொல்கிறீங்கல்ல, அந்த ஸ்கூல்லலாம் உங்கள் சன்ஷைனு திமுக காரங்க நடத்துகிறாங்களே அந்த சன்ஷைனு, விஜய் வித்யாலயா, ப்ளூ ஸ்டார் திருமாவளவன் ஆரம்பிச்சிருக்காரு, இந்த ஸ்கூல்லலாம் இல்லாததை விட ஸ்மார்ட் கிளாஸ் ரூமு, ஏஐ பேஸ்டு லேர்னிங்கு எல்லாமே அந்த ஸ்கூலில் இருக்குது. ரெசிடென்ஸ் இருக்குது. நீங்களும் நானும் போய் சேர்ப்போமா சேர்க்க மாட்டோமா? நமக்கு அந்த பணம் மிச்சமா மிச்சம் இல்லையா?